பிரெக்னெண்டா இருக்கிறத நினைச்சு உன்னை ஆசாசியா பார்க்க வந்தேன். ஆனா உனக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு. அதை நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சௌமியா. வயித்துல குழந்தைய சுமந்துட்டு இருக்க நேரத்துல இப்படி மனசுல வேதனை சுமந்துட்டு இருக்கே. விஜய், விஜய், ஏய், என்ன விளையாட்டுது? உங்க வைஃப் ஃபோன் பண்ணாங்க. நீங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புறப்படுங்க. ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் விஜய், கிளம்புங்க. வர்ஷா, எனக்கும் சௌமியாக்கும் நடுவில் என்னைக்கு பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. நீ விடு, நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, நான் இங்க இருக்கும்போது என்னோட வீட்டை ஞாபகப்படுத்தி தயவு செஞ்சு என்னோட சந்தோஷமான நிமிஷங்களை வேஸ்ட் பண்ணிடாத, புரியுதா? ஓகே கண்ணா, புரிஞ்சுது. ஓகே, கூல். இங்கே இருங்க. Bloody idiot. Hey! You stop this nonsense. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க நீ? எப்படி இங்க வந்து நிறுத்து? How dare you enter my house, my bedroom and flash the camera on me? Get out from here and give the camera to me. Take your bloody hands off my camera. Shut up. I won't. Just take your hands off. I won't. Leave it. Break this camera. விடுன்னு சொல்றேன். I won't. இன்னும் பக்கத்துல ஏறி உட்காருறீ. இங்க பாரு சிந்து, ப்ளீஸ் நிறுத்து. ஏய், ரொமான்ஸா கேக்குது உனக்கு? இருடி உனக்கு கிழிக்கிறேன். stop this. How dare you? ஏய், சொல்லிட்டே இருக்க, திரும்ப திரும்ப ஃபிளாஷ் பண்ணிட்டு இருக்க. கூட இந்த கேமராவை. முடியாது. நீ எப்படி இங்க வந்த? எங்க பத்திரிக்கையில பிரபலங்களின் சபலங்கள்னு கிசி எழுத போறேன். அதுக்கு நல்ல ஸ்டில் தேவைப்படுச்சு, அதான் வந்தேன். என்ன கிண்டல் பண்றியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க பெட்ரூம் குள்ள வந்திருப்ப? என்னது எங்க பெட்ரூமா? உன் பெட்ரூம் அங்க இருக்கு. படுக்க வந்த இடம்லாம் உன் பெட்ரூம் ஆயிடாது. Hey, stop that nonsense. Vijay, who is this lady? She's talking too much. Ask her to get up from here. உன் பாட்டி வப்பாட்டிங்கள அடக்க வந்த ஸ்பெஷல் பார்ட்டி. சிந்து, மைண்ட் யுவர் லாங்குவேஜ். முதல்ல உன் மைண்ட ஸ்டடியா வச்சுக்க. அப்புறம் என் லாங்குவேஜ் பத்தி இது என்னுடைய பர்சனல் மேட்டர். இதுல தலையிடுறதுக்கு நீ யாரு? இது உன் பர்சனல் மேட்டரா? ஆபீஸ்ல இருக்க வேண்டிய பர்சனல் செக்ரட்டரி இவ பெட்ரூம்ல வந்து பர்சனல் விஷயம் பேசுறேன்னு சொல்றே. உனக்கு கேவலமா இல்ல? இந்த கேவலமான விஷயம் வெளியே தெரிய கூடாதுன்னா நீ உடனே என் கூட கிளம்பி வா. மரியாதை இல்லாம அடுத்தவங்க பெட்ரூம்குள்ள வந்துட்டு அசிங்கமா பேசுறியா நீ? Get out. ஏய், shut up. You shut up. ஏய், நிறுத்திடி. போடி. அடுத்தவளோட புருஷனை உன் பெட்ரூம்ல வச்சிருக்கியே, இதை விட என்னடி அசிங்கம் அது? Vijay, I can't tolerate this. Hey you. Permission இல்லாம தொடர்ந்து வீட்டுக்குள்ள வரதுக்கு பேர் என்ன தெரியுமா? நீ கேவலமா நடந்துக்கிட்டு என்ன கேவலப்படுத்துறியா? திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு நான் உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். என்ன பண்ண முடியும்? போடி, போய் செய்ய என்ன செய்யணுமோ தாராளமா குடு. எனக்கு என்ன பயம்? அந்த போலீஸ் எஃப்ஐஆரோட சேர்த்து இந்த ஸ்டில்ஸையும் பின் பண்ணி நான் கோர்ட்டுக்கு அனுப்புவேன். நீ என்னடி போலீஸ போன்ல கூப்பிடுறது? எங்கடி அந்த போன்? நானே கூப்பிடுறேன். இங்க என்ன கூத்து நடக்குது? போலீஸ். ஏய் சிந்து, ப்ளீஸ் ஸ்டாப். என்ன பைத்தியக்காரன் பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, போலீஸ் கிட்ட உன்னோட வேலைய வெச்சுக்காத. நான் ஒண்ணு போலீஸ் கிட்ட விளையாடல. உன் பிஏ தான் போன்ல விளையாட்டு காட்டி ஏன் கோவத்தை தூண்டி விட்டா. ஏய், தாலி கட்டின பொண்டாட்டி போன் பண்ணா புருஷன்ட்ட போன் கொடுக்காம விளையாட்டு காட்டுறியா நீ? நான் யாருன்னு காட்டட்டுமா? ஜாக்கிரதை. ஆஹா, இப்ப புரியுது எனக்கு நீ எப்படி இங்க வந்தன்னு. நான் இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்ன வேவு பாக்குறதுக்கு அனுப்பி வச்சிருக்காள உன்னை என்னோட தர்ம பத்தினி. உன் பர்சனல் செக்ரட்டரி பாக்குற வேலையை விட வேவு பாக்குற வேலை ஒண்ணு மோசம் கிடையாது. ஏய், you're crossing your limits. ஓவரா பேசாத. நீங்க ரெண்டு பேரும் ஓவரா நடந்துக்கிட்டதுனால தான் இங்க நின்னு நான் பேசிட்டு இருக்கேன்.
எம்டி சீட்ல உட்கார வேண்டியவருக்கு பர்சனல் செக்ரட்டரி வீட்ல என்னடி வேலை? ஏய் எங்களுக்குள்ள 1000 இருக்குடி. இட்ஸ் none of your business. போடி. அப்ப இதான் உன் பிசினஸ்னு சொல்ல வரியா? Please shut your nasty mouth and get lost from your bloody shit. I don't want to stand in this shit either, miss. Get out. போறேன்டி. இங்க நின்னா எனக்கு தான் அசிங்கம். விஜய் வரட்டும், நான் போறேன். இல்லனா நான் நேரா என் பிரஸுக்கு தான் போவேன். இந்த ஸ்டில்ஸ் எல்லாம் சாயங்காலம் ஸ்பெஷல் எடிஷன்ல வர மாதிரி ஏற்பாடு பண்ணுவேன். ஏய் ஏய் என்ன மிரட்டிட்டு இருக்கியா? விஜய், ராஜிய பத்தி நான் எழுதாத நியூஸுக்கு என்ன அவமானப்படுத்தினல, பதிலுக்கு இந்த நியூஸ போட்டு ஒன்ன அவமானப்படுத்த போறேன். ஏய் அப்படி ஏதாவது பண்ண I will kill you. Go ahead. குடிடி அந்த கேமராவை. கேமரா மேல கைய வச்சு உன்னை பிச்சிடுவேன். ஏய் ஸ்டாப் இட். பாரு சிந்து, behave yourself. மரியாதை எங்க போய்டு. அவள முதல்ல மரியாதையா இருக்க சொல்லு. இல்லனா இருக்கிற இடம் தெரியாம பண்ணிடுவேன். எனக்கு வாயில மட்டும் தான் பேச தெரியும் நினைச்சிட்டு இருக்கியா? தேவைப்பட்ட கையாலையும் பேசுவேன். சொல்லி வை உன் பட்லி கிட்ட. Shut up. You shut up. You shut up. ஏய் போடி நாயே. நீ போடி நாயே. ஏய் த பாரு, உன் பம்பாயில கிட்டதனால என் கிட்ட செல்லாது. நாரி போய்டும் நாரி. இங்க பாரு சிந்து, இங்க பாரு. கிளம்பு. நீ முதல்ல எங்க போய்டு. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். நீ செய்யறது மட்டும் நல்லா இருக்க விஜய். முதல்ல நீ இப்ப என் கூட கிளம்பி வரல, நான் பெரிய கலாட்டா பண்ணுவேன். இப்ப நீ நிறுத்த போறியா இல்லையா? ஏன் இப்படி சீப்பா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? ஒன்ன விடவா? இதுக்கு மேல நம்ம குடும்பமான காத்துல பறக்க கூடாதுன்னா மரியாதை போய் கார்ல ஏறு. காட் ஏய் நீயும் அந்த மொகர கட்டியும் காட கூப்பிட்டா வர மாட்டாங்க. போய் கார்ல ஏறு. யூ ஆமா, நானும் தான் உன் கூட வரேன். தயவு செஞ்சு போறியா? நிம்மதியில மனுஷனுக்கு. அம்மா பம்பாயில கடி வீட்டு வாசல்ல ஒரு நல்ல வாசகம் எழுதி வச்சிருக்கேன். படிச்சிட்டு மலையில நனைஞ்சிராம பாத்துக்கிறேன். போடி. போடி சாணி. போடி நாயே. என் வீட்டுக்கு வந்து என்ன போடின்னு சொல்றா? வரவுக்காக உறவு வர்ஷா. Bloody shit. Damn it. நில்லு. என்ன அவமானப்படுத்துறதுக்கு உன்னை யார் தூண்டி விட்டுருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். ஆமா, நீ யாருன்னு சௌமியாவுக்கு ஏற்கனவே தெரியுமே. புதுசா என்னத்தை கிழிக்க போற? கத்தி கலாட்டா பண்ண போற, அவ்வளவுதானே? என்ன பொம்பளைங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன கேவலப்படுத்தலாம்னு பாக்குறீங்களா? நீ ஒரு பொண்ணோட சரியா இருந்திருந்தா நாங்க பொம்பளைங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த பாரு சிந்து, தேவையில்லாம என்னோட விஷயத்துல தலையிட்டு இருக்கிற. நீ யாரு என் மேட்டர்ல தலையிடுறதுக்கு? காட்டுறேன். உடனே இந்த நெகட்டிவ் எல்லாம் கழுவிட்டா நான் யாருன்னு உனக்கே தெரியும். என்ன மிரட்டுறியா? மிரட்டல, பிரிண்ட் போட்டா எல்லாம் தெரிய வரும்னு சொல்றேன். நீங்க உள்ள போங்க சார், நான் கையோட பிரிண்ட் போட்டு வந்துடுறேன். காட் சௌமியா, உன்ன எத்தனை பேர் அடி வச்சிருக்க? விஜய், உன்னை தாண்டி சொல்ற திருட்டு கழுத. என்ன வேவு பார்க்கிறதுக்கு எத்தனை பேரை வச்சிருக்க? ஏய், நான் ஆம்பளடி. 1000 வேலையா 1000 இடத்துக்கு போவேன். அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி என்ன அசிங்கப்படுத்த பாக்குறியா? வேணும்னே எனக்கு கெட்ட பேரை உண்டாக்கி என்ன அவமானப்படுத்த பாக்குறியா? இத பாரு, நான் நினைச்சேன்னா இப்பவே உன் மானத்தை கப்பல் முடியும்.
சொல்லட்டா உன்னோட பழைய கதை எல்லாத்தையும்? ஜாக்கிரதை. அந்த தன்ராஜ் கிட்ட நீ கொஞ்சம் கொலாவறத பார்த்துட்டு Stop it, விஜய். தயவு செஞ்சு மறுபடியும் அதே பேசாதீங்க. என்னடி அப்படியே நல்ல மாதிரி நடிக்கிறியா? உன்னை அடிக்கிற அடியில எல்லாம் உண்மையை சொல்றியா இல்லையா? சொல்லுடி, சொல்லுடி. விஜய் விடுங்க. உண்மையை சொல்லு. விஜய், என்ன ஊமை மாதிரி நடிச்சிட்டு இருக்கறியா? நடிச்சது போதும், உண்மையை சொல்லு. விஜய் சொல்லுடி. விடுங்கன்னு சொல்றேன்ல. கொன்னுடுவோம் உன்னை. இதுக்கு மேலே உன்னை நம்ப மாட்டேன். உண்மையை சொல்லு. சொல்லுடி. விஜய்! வாயில என்ன கையடா இருக்க? இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? பைத்தியம் தள்ளு. நீதான் பைத்தியம். அவ மேல கைய வச்ச அன்னைக்கு வச்சதா நீதான் ஊத்துற. இன்னைக்கு சுடு தண்ணி ஊத்திடுவேன். ஏய் என்ன கிழிப்ப? உள்ள போடி. தேவையில்லாத விஷயம் தலையிடாத. பின்ன நீ எப்ப வீட்டுக்குள்ள வந்தாலும் ஒரு சண்டையோடவே உள்ள வரா. இவன என்ன? ஐயோ விஜய், இவளே பேஷண்ட். என்ன பேஷண்ட்? மண்ணாங்கட்டி பேஷண்ட். வெளியில போக சொல்லுங்க அவளை. நீ போட வெளியே. ஏய் காயத்ரி சுமாரடி. சௌமியா, இந்த மாதிரி நேரத்துல சண்டை வேண்டாமா? நீ கொஞ்சம் உள்ள போ. என்ன நீ இந்த மாதிரி நேரம் அந்த மாதிரி நேரம்னு? எங்க அம்மா அன்னைக்கு என்கிட்ட படிச்சு சொன்னாங்க இவ வேண்டாம் வேண்டாம். நான் தான் கேட்கல. என்னைக்கு இந்த படுபாவி கழுத்தை தாலி கட்டி தொலைச்சனோ அன்னைக்கு எனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. என் வாழ்க்கையை சீரழிக்கு வந்த பேய் இவ. ஏய் என்ன சத்தம் போடுற? ஏய் லூசு, வாய மூடு நீ. மூஞ்சி பாரு. நீ போடுவாயே. தூக்கி வெள்ள போட்டுருவோம் உன்னை. எல்லாம் இவ்வளவு தான். ஏய் விஜய், அனாவசியமா சௌமியாவை திட்டாத. அவ ஒரு நல்ல விஷயத்தை சொல்றதுக்காக தான் ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணா. வேண்டாம்ப்பா, வேண்டாம். நீங்க எதுவும் பேச வேண்டாம். வர வர இவளோட திமிரு அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கு. ஏய் விஜய், கோவப்படாதடா. முதல்ல சந்துரு சொல்ல வந்த நல்ல விஷயத்தை கேளு, அப்புறம் கோவம் எல்லாம் அடங்கிரும். நல்ல விஷயமா? இனிமே என் வாழ்க்கையில எங்க பாட்டி இருக்கு நல்ல விஷயம்? அதான் எல்லா விஷயமும் விஷமா மாறிட்டு இருக்கு. என்னடி என் வீட்டு ஆளுங்களே எனக்கு எதிராக செட் பண்ணிட்டு இருக்கிறியா? எனக்கு ஏதோ ரகசியம் இருக்கிற மாதிரி என் வீட்டுல டிராமா போடுறல? ஏய், முடிஞ்சா உனக்கு அந்த தண்டராஜுக்கு இருக்கிற ரகசியத்தை சொல்லண்டி பார்க்கலாம். நாயே, நாய்தான். ஆமா, நான் நாய்தாயா? நாய்தான். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் நன்றி கெட்ட நாய்தான். போதுமா? ஆனா அந்த நாய் வெறி புடிச்ச நாயா மாறப்போகுது. என்ன அப்படி நான் உங்ககிட்ட இருந்து பெருசா மறைச்சிட்டேன்? ஏன் இப்படி சந்தேகப்பட்டு எப்ப பாரு சந்தேகப்படுறீங்க? அனாவசியமா கோவப்பட்டு என் மனசை புண்படுத்தி என்ன அழ வைக்கிறதுல அப்படி உங்களுக்கு என்ன சந்தோஷம் விஜய்? இப்ப உங்களுக்கு என்ன தெரியணும்? வாங்க வாங்க, இப்பவே தண்டராஜுக்கு போன் பண்ணி பேசுங்க. நான் எந்த கலங்கமும் இல்லாதவன்னு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். அப்படி என் மேல தப்பு இருக்குன்னு நீங்க ப்ரூவ் பண்ணா இந்த இடத்துல நான் நெருப்பு வச்சு கொளுத்திக்கிறேன். நில்லுங்க. எங்க போறீங்க? போன் பண்ணுங்க. ஏன் பயமா இருக்கா? யார வேணாலும் போன் பண்ணி கேட்டுக்கோங்க. அப்படி உங்களுக்கு யார் மேலயும் நம்பிக்கை இல்லைன்னா நீங்க தெய்வமா நினைச்சு உயரத்துல வச்சிருக்கீங்களே உங்க ரங்கா, அவரே போன் பண்ணி கேட்டுக்கோங்க. நான் யாருன்னு உங்களுக்கே தெரிய வரும். ஏன் இங்க இருந்து பயந்து ஓடுறீங்க? வந்து போன் பண்ணி கேட்க வேண்டியது தானே. எதையும் ஃபேஸ் பண்றதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன் விஜய். எல்லாரையும் வர வச்சு என்ன கைதி மாதிரி அவங்க முன்னாடி நிறுத்தி விசாரணை பண்ணி உங்களுக்கு என்னென்னலாம் சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்க சந்தேகம் தீரலன்னா என்ன கொன்னுட்டு உங்க வெறியை தீர்த்துக்கோங்க. போங்க. ஆனா ஒண்ணு மட்டும் விஜய், அநியாயமா ஒரு பொண்ணு சந்தேகப்படுறது மகா பாவம். அது அனுபவிச்சவங்களுக்கு தான் அதோட வேதனை தெரியும். வேண்டாம் விஜய், நீங்க இந்த பாவத்தை செய்யாதீங்க. இனிமே நீங்க என்கிட்ட பேசாதீங்க, என் முகத்திலேயே படிக்காதீங்க. ஐயோ, நான் சொல்றது கேளுங்க, நில்லுங்க.
சௌத்ரி அப்பா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்னங்க நான் சொல்றத கொஞ்சம் நான் எந்த தப்பு செய்யாமல என் மேல அநியாயமா பழி போட்டல என் வயிற்றுச்சல் உன்னை சும்மா விடாது. நீ நல்லாவே இருக்க மாட்ட. உன் குடும்பமே நாசம். என்னடி சாபம் விடுறியா? உன் வயித்தெரிச்சல் என்ன என்னடி பண்ணோம்? ஐயோ, நான் சாபம்லாம் விடல விஜய். நான் என்னைக்குமே அப்படி நினைச்சதில்ல. நீங்க அப்பாவாக போறீங்கன்ற நல்ல விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாம் தான் நான் போன் பண்ணேன். ஆனா உங்ககிட்ட போன் கொடுக்காம உங்க பிஏ என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டா. ஒரு பிஏவோட வேலையா இதெல்லாம்? இந்த நல்ல விஷயத்த கூட உங்ககிட்ட உடனே சொல்ல முடியலன்ற வேதனையில நாங்க உட்கார்ந்து அழுதுட்டு தான் இருந்தேன். அதை தவிர நான் வேற எந்த தப்பு பண்ணல. எந்த தப்பு பண்ணல விஜய். இல்ல, நான் ஒரே ஒரு தப்பு பண்ணிருக்கேன். கேட்க வேண்டிய நேரத்துல இதெல்லாம் கேட்காம இவ்வளவு தூரத்துக்கு இதை வளர விட்டுருக்கிறது ஏன் தப்பு தானே? இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன். இதை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும். என்னடி என்னடி பண்ணுவ? போங்க. ஏய், என்ன விஜய் 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 உங்கள் அபிமான அலைகள் மெகா தொடர் இனி தினமும் 2 எபிசோடுகளாக இரவு 7 மணிக்கு மற்றும் 8:30 மணிக்கு மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு வீடியோக்கு கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.